കാട്ടുമരത്തിന്റെ മനമുറിഞ്ഞേ ഏതു തേവയില്ല ഓടിട്ടാ കരയല്ല കടലല്ലേ കണ്ടത് കടലിന്റെ മക്കളാ കടലിന്റെ தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சிலும் ஐரோப்பாவிலும் 120 டெனோ குழந்தைகள் பாலின் பேக்கேஜ்கள் 19 வகைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரான் 15 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு வீடியோ விளையாட்டுகளை தடை செய்யலாம் என்ற யோசனையை கருத்தில் கொண்டுள்ளார். பிரான்சில் எலான் மஸ்கின் எக்ஸ் நிறுவனத்தின் அலுவலகங்களில் சோதனை நடத்தப்படுகின்றது. மரின் லூபென் மீதான மேல்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்பு மார்ச் 10 வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்சில் சீனாவுக்காக உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்ட 2 சீன நாட்டவர்களை பிரெஞ்சு அதிகாரிகள் விசாரணைக்கு உட்படுத்தி வருகின்றனர். பிரான்ஸ் கனடா நாடுகளின் தூதரகங்கள் கிரீன்லாந்தில் அமைக்கப்படுகின்றன. ஏர் பிரான்ஸ் விமானம் அபிஜானில் ராணுவ பகுதியில் தரையிறங்கியுள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். எஸ் மாசா மேங்கோ 12.90. மேங்கோ மட்டும் இல்லை, இதில் இருக்கிற அத்தனையுமே 12.90. இது பெசன் ஃப்ரூட், எல்லா ஐட்டமும் கிடக்குது. இந்தால பாருங்க, கோயா எல்லா ஐட்டமும் இருக்கு. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பாரிஸில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10 லா ஷப்பல். பிரான்சிலும் ஐரோப்பாவிலும் 120 டெனோ குழந்தைகள் பாலின் பேக்கேஜ்கள் மற்றும் 19 வகைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. பிரான்சின் புகழ்பெற்ற பால் மற்றும் உணவு நிறுவனமான டெனான் குழந்தைகள் பாலில் நச்சு அதிக அளவில் இருப்பது கண்டறியப்பட்டதால் அவற்றை திரும்பப் பெறுவதை விரிவுபடுத்தியுள்ளது. 120 பொதிகள் லோ, 19 வகைகள் ரெஃபரன்ஸ் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த திரும்பப் பெறல் பிரான்சிலும் ஐரோப்பாவிலும் நடைமுறையில் இருக்கிறது. டெனான் குழந்தைகள் பாலில் செரியோலைட் என்ற நச்சு அதிக அளவில் இருப்பது கண்டறியப்பட்டது. இந்த நச்சு வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி போன்ற உடல் நல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். சமீபத்தில் இந்த நச்சின் அனுமதிக்கப்படும் அளவு மாற்றப்பட்டதால் டெனான் இந்த திரும்பப் பெறலை விரிவுபடுத்தியுள்ளது. பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு வழங்கும் பாலின் பேக்கேஜ் எண்கள் மற்றும் வகைகளை சரிபார்த்து பாதிக்கப்பட்ட பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். டெனான் நிறுவனம்
பாதிக்கப்பட்ட பொருட்களை திரும்ப பெறுவதற்கான வழிமுறைகளை அறிவித்திருக்கின்றது. இந்த திரும்ப பெறல் குழந்தைகளின் உடல் நலத்தை பாதுகாக்கும் நோக்கத்தில் மேற்கொள்ளப்படுகின்றது என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் விவரங்கள் தேவைப்பட்டால் டெனோன் நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது உள்ளூர் சுகாதார அதிகாரிகளை தொடர்பு கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரான் 15 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு வீடியோ விளையாட்டுகளை தடை செய்யலாம் என்ற யோசனையை கருத்தில் கொண்டுள்ளார். சிறுவர்களின் மனநலம் மற்றும் சமூக வளர்ச்சியை பாதிக்கும் காரணிகளில் வீடியோ விளையாட்டுகளும் ஒன்று என கருதி 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு வீடியோ விளையாட்டுகளை தடை செய்யலாம் என்ற யோசனையை முன்வைத்துள்ளார். இது சிறுவர்களின் கவன சிதைவு, வன்செயல் மற்றும் சமூக ஒதுக்கம் போன்ற பிரச்சனைகளை குறைக்கும் நோக்கில் பரிசீலிக்கப்படுகிறது. இப்பொழுது இது ஒரு யோசனையாக மாத்திரமே உள்ளது, சட்டமாக இன்னும் மாற்றப்படவில்லை. இதற்கு சமூக, அரசியல் மற்றும் கல்வித்துறைகளில் இருந்து பல்வேறு கருத்துக்கள் எழலாம். பெற்றோர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் இதனை ஆதரிக்கலாம் அல்லது எதிர்க்கலாம். வீடியோ விளையாட்டு நிறுவனங்கள் மற்றும் டிஜிட்டல் பொழுதுபோக்கு துறையில் தாக்கம் ஏற்படலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. 15 வயதுக்கு உட்பட்டவர்கள் சமூக வலைதளங்களில் வீடியோ விளையாட்டுகளில் ஈடுபட தடை விதிக்கப்படுவதற்கு பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒப்புதல் அளித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் எலன் மஸ்கின் எக்ஸ் நிறுவனத்தின் அலுவலகங்களில் சோதனை நடத்தப்படுகிறது. பிரிட்டனில் புதிய விசாரணை தொடங்கியுள்ளது. எக்ஸ் நிறுவனத்தின் பிரான்ஸ் அலுவலகங்கள் பாரிஸ் பொது புரோசிக்யூச்சர் இணையதள குற்றவியல் பிரிவு ஆகியவற்றின் மூலம் சட்டவிரோத தரவுகள், திருட்டு, குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தல் உள்ளடங்கல்கள் வைத்திருப்பது, ஒத்துழைப்பு மற்றும் பாலியல் டீப்பேக் உருவாக்கம் என்பவை தொடர்பில் எலன் மஸ்க் மற்றும் எக்ஸ் முன்னாள் நிறைவேற்று நிர்வாக அதிகாரி லிண்டா ஜக்காரினோ ஆகியோர் ஏப்ரல் மாதம் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். எக்ஸ் நிறுவனம் இந்த சோதனையை அரசியல் தாக்குதல் என்று குற்றம் சாட்டியுள்ளது. பிரிட்டனில் கிராக் AI கருவி பாலியல் ரீதியான தீங்கு விளைவிக்கும் படங்கள் மற்றும் வீடியோக்களை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து UK இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் ஆபீஸ் விசாரணை தொடங்கியுள்ளது. ஆஃப்காம், ICO ஆகியவை கிராக் மூலம் தனிப்பட்ட தரவுகள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பது குறித்து விசாரிக்கின்றன. ஐரோப்பிய ஆணையம் XAI நிறுவனத்தை விசாரிக்கிறது. பிரான்ஸ் சமூக வலைத்தளங்களின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவதாக டெலிகிராம் நிறுவனர் பவல் டுரோ குற்றம் சாட்டியுள்ளார். இதேவேளை எக்ஸ் நிறுவனம் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடவில்லை என தெரிவித்திருக்கின்றது. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்கே கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாஃப். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருக என வரவேற்கிறோம். இது நான் பிரான்ஸுக்கு வந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னுக்கு போனோமானாங்க. அங்கே பிரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க. அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது. அவங்க அன்னைக்கு போய் ஃப்ரான்ஸில் ஒரு பெட்டிக்கடையை வச்சுருந்தவங்க இன்றைக்கி 3500 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு 30 ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் அந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனியை, அது தரமான மசாலாவை வந்து விவசாயிகள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே நிர்வகிக்கிறோம்.
உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைவு பெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பிரான்சில் நீதிபதிகள் அரசியலை கையாளுவதாக ரசம்பிளுமோ நேஷனல் கட்சியின் துணைத் தலைவர் செபஸ்டிய ஷெனு குற்றம் சாட்டியுள்ளார். மரின் லுபென்னின் மேல் முறையீட்டு வழக்கு தொடர்பாக கருத்து வெளியிடும் பொழுதே பிரான்சில் நீதிபதிகள் அரசியலை கையாளுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பொது குற்றவியல் துறை பக்கே ஜெனரல் மரின் லுபென்னுக்கு 5 ஆண்டுகள் தேர்தல் தகுதி இழப்பு மற்றும் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை, அதில் 3 ஆண்டுகள் நிபந்தனையுடன் கோரியது. இந்த கோரிக்கைகள் கடுமையானவை என செபஸ்டிய செனு கூறியுள்ளார். மேலும் தாங்கள் பதவி இழக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மரின் லுபென்னுக்கு எதிரான இந்த வழக்கு 2017 நடந்த பிரெஞ்சு அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது ISISன் கொடூரமான படங்களை பகிர்ந்ததற்காக தொடுக்கப்பட்டது. அதில் குழந்தைகளின் படங்கள் அடங்கியிருந்தன. இதற்காக அவருக்கு 2021 முதலில் 1 ஆண்டுக்கான நிபந்தனையுள்ள சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் பொது குற்றவியல் துறை இப்பொழுது கடுமையான தண்டனையை கோரியுள்ளது. இந்த தண்டனை கோரிக்கைகள் அரசியல் ரீதியானது என குற்றம் சாட்டியிருப்பதுடன் போராட்டத்தை தாங்கள் தொடர்வதாகவும், இந்த வழக்கு அரசியல் எதிர்ப்பு காரணமாக நடத்தப்படுகிறது எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேன் முறையீட்டு நீதிமன்றம் மார்ச் 10 அன்று தீர்ப்பு வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கு பிரான்சின் அரசியல் சூழலில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. மேலும் மரின் லுபென்னின் அரசியல் எதிர்காலத்தையும் பாதிக்கும் என கருதப்படுகின்றது. பிரான்சில் சீனாவுக்காக உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்ட 2 சீன நாட்டவர்களை பிரெஞ்சு அதிகாரிகள் விசாரணைக்கு உட்படுத்தியுள்ளனர். இவர்கள் தவிர மேலும் 2 பேரும் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த வழக்கு பிரான்சின் தென் மேற்கு பகுதியான ஜிரான்ஸ் மாவட்டத்தில் உள்ள ஒரு ஏர்பிஎன்பி வாடகை வீட்டில் இருந்து செயற்கைக்கோள் தகவல்களை தடம் கவிழ்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பிப்ரவரி 5 அன்று 4 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களில் 2 பேர் சீன நாட்டவர்கள், 4 பேரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். 2 சீன நாட்டவர்களும் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். மற்றைய 2 நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் பிரான்சின் முக்கியமான இராணுவ தகவல்கள் மற்றும் ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் இணைய அமைப்பில் இருந்து தகவல்களை திருடி சீனாவுக்கு அனுப்பியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது பிரான்சின் தேசிய நலன்களுக்கு கேடு விளைவிக்கும் வகையில் உள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் ஏர்பிஎன்பி வாடகை வீட்டில் ஒரு 2 மீட்டர் விட்டம் கொண்ட செயற்கைக்கோள் டிஷ் மற்றும் கணினி அமைப்புகளை நிறுவி செயற்கைக்கோள் தகவல்களை தடம் கவிழ்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த அமைப்பு இராணுவ தகவல்களையும் தடம் கவிழ்க்கும் வகையில் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த குற்றத்திற்கு 15 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்சில் சீனாவுக்காக உளவு பார்த்ததாக பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதற்கு முன்னர் ஒரு பிரெஞ்சு பேராசிரியர் சீனாவுக்காக உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு பிரான்சின் உள்நாட்டு உளவுத்துறை மற்றும் இணையதள குற்றப்பிரிவால் விசாரிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் சீனாவின் உளவு நடவடிக்கைகள் ஐரோப்பாவில் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டுகிறது. பிரான்சில் மட்டுமல்லாமல் செக் குடியரசு, ஜெர்மனி போன்ற நாடுகளிலும் சீனாவுக்காக உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்ட சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன.
பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பிரான்ஸ், கனடா நாடுகளின் தூதரகங்கள் கிரீன்லாந்தில் அமைகின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் டென்மார்க்கின் தன்னாட்சி பெற்ற ஆர்க்டிக் பிரதேசமான கிரீன்லாந்தை கைப்பற்றுவதாக அச்சுறுத்திய பின்னர் கனடா, பிரான்ஸ் நாடுகள் கிரீன்லாந்தில் தூதரகங்களை திறக்க முடிவு செய்துள்ளன. கனடா வெளிநாட்டு அமைச்சர் அனிதா அனந்த் மற்றும் கவர்னர் ஜெனரல் மேரி சைமன் ஆகியோர் கிரீன்லாந்தின் தலைநகரான நூக்கில் கனடாவின் புதிய தூதரகத்தை திறக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் வகையில் பிப்ரவரி 6ஆம் தேதி தமது பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். பிரான்ஸ் நாடு கிரீன்லாந்தில் தூதரகத்தை திறக்கும் முதல் ஐரோப்பிய ஒன்றிய நாடாக மாறியுள்ளது. புதிய தூதராக நியமிக்கப்பட்ட ஜான் நோயல் பொய்ரியர் கலாசார, அறிவியல் மற்றும் பொருளாதார துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் பணியை மேற்கொள்வார். ட்ரம்ப் கிரீன்லாந்தை கைப்பற்றுவதற்கான திட்டங்களை பலமுறை வெளிப்படுத்தியிருந்தார். ஆர்க்டிக் பிரதேசத்தின் முக்கியத்துவம் மற்றும் அங்கு காணப்படும் அரிய பூமி உலோகங்கள் காரணமாக இந்த பிரதேசம் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்கு முக்கியமானது என அவர் கூறியிருந்தார். ஆரம்பத்தில் இராணுவ பலத்தை பயன்படுத்துவதாகவும் ஐரோப்பிய நாடுகளுக்கு வரி அச்சுறுத்தல்களை விடுப்பதாகவும் கூறிய ட்ரம்ப் பின்னர் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்வதாக தெரிவித்தார். பிரான்ஸ், கனடா நாடுகள் கிரீன்லாந்தின் மக்கள் தங்கள் எதிர்காலத்தை தாங்களே தீர்மானிக்கும் உரிமையை ஆதரிக்கின்றன. பிரான்ஸ், கனடா நாடுகள் கிரீன்லாந்துடன் கலாசார, அறிவியல் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக தூதரகங்களை திறக்கின்றன. கிரீன்லாந்து ஆர்க்டிக் பிரதேசத்தின் முக்கியமான இடத்தில் உள்ளது. காலநிலை மாற்றம் காரணமாக பனிப்பாறைகள் உருகி வருவதால் உலகளாவிய வானிலை மாற்றங்கள், கடல் மட்டம் உயர்தல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. கனடா, பிரான்ஸ் நாடுகள் கிரீன்லாந்துடன் உள்ளூராட்சி அதிகாரிகளுடன் அரசியல் உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் பழங்குடி மக்களின் உரிமைகளை ஆதரிப்பதற்கும் தூதரகங்களை திறக்கின்றன. பிரான்ஸ், கனடா நாடுகள் கிரீன்லாந்தில் தூதரகங்களை திறப்பது என்பது டென்மார்க்குடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கும் ஆர்க்டிக் பிரதேசத்தில் தங்கள் செல்வாக்கை அதிகரிப்பதற்கும் ஒரு முக்கியமான நடவடிக்கையாக அமைகின்றது. ட்ரம்பின் அச்சுறுத்தல்களுக்கு எதிர்வினையாக இந்த நடவடிக்கை எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. ஏர் பிரான்ஸ் விமானம் அபிஜானில் ராணுவ பூதியில் தரையிறங்கியுள்ளது. கோட்டிவா நாட்டின் அபிஜான் பன்னாட்டு விமான நிலையத்தில் அசாதாரண சம்பவம் ஒன்றில் பாரிஸின் ரோசியே விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட ஏர் பிரான்ஸ் நிறுவனத்தின் ஏர்பஸ் விமானம் ஒன்று தவறுதலாக ராணுவ பூதியில் இறங்க முயன்றதில் ஓடுபாதையில் சிக்கிக் கொண்டது. இதனால் விமான நிலையத்தில் சிறிது நேரம் குழப்பம் ஏற்பட்டது. ஏர் பிரான்ஸ் நிறுவனம் அல்லது அபிஜான் விமான நிலைய அதிகாரிகள் இந்த சம்பவம் குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை இதுவரை வெளியிடவில்லை.
பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா, 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம்.